அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது ஊழல் தணிக்கும் வாயில்கள். இது குறித்து தொல்காப்பியமும் நம்பியாகுபொருளும் எவ்வாறு கூறுகின்றன என்று ஒரு ஒப்பீட்டு அளவில் நாம் காண இருக்கின்றோம். அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தீர்க்கும் வாயில்களாக தொல்காப்பியர் யார் யாரை குறிப்பிடுகின்றார் பாருங்களேன். தோழி, தாய், பார்ப்பான், பாங்கன், பாணன், பாடினி, இளையர், விருந்தினர், கூத்தர், விரலியர், அறிவர், கண்டோர் என்று 12 பேரை வாயில்களாக அவர் நிர்ணயிக்கின்றார். அதாவது கற்பியலில் இவ்வாறான சூத்திரத்தினை அவர் அமைக்கின்றார். இந்த 12 பேரும் தலைவன் தலைவியர் வாழ்க்கையில் தொடர்புடைய வாயில்கள் என்று கூறுவர். இதை உரையாசிரியர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வீட்டுக்கு எப்படி ஒரு கதவோ அந்த மாதிரி தலைவன் தலைவனுடைய வாழ்க்கைக்கு இவர்கள் கதவு போன்று இருந்து அவருடைய வாழ்க்கையை செம்மையாக்க உதவுபவர்கள் என்று உரையாசிரியர்கள் கூறுவர். சரிங்களா? இப்போ நம்பியாகுபொருள் ஆசிரியர் என்ன கூறுகிறார் பாருங்களேன். கொலைவல் பாணன், பாடினி, கூத்தர், இளையர், கண்டோர், இருவகை பாங்கர், பாகன், பாங்கி, செவிலி, அறிவர், காமக்கிழத்தி, காதல் புதல்வன், விருந்து, ஆற்றாமை என்று இவை ஊழல் மருந்தாய் தீர்க்கும் வாயில்கள் ஆகும் என்று நம்பியாகுபொருள் ஆசிரியரும் கற்பியலில் இதற்கான சூத்திரத்தினை அமைக்கின்றார். அதாவது பாணன், விரலி, கூத்தர், ஏவலர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தலைவி ஊடியுள்ள நிலையை காண்பவர்கள் அப்படின்னாக்கா இவங்கெல்லாம் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க, அதனால பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க இவங்க. அடுத்து பாங்கன், பாங்கி, தேர்ப்பாகன், செவிலி, சான்றோர், காமக்கிழத்தி, புதல்வர், விருந்தினர், தலைவியினுடைய ஆற்றாமை அதாவது தலைவன் பிரிந்ததனால் அவளால் தாங்கிக் கொள்ள முடியாத அந்த தனிமை மற்றும் வருத்தம் ஆகியனவும் ஒரு வகையான வாயில்கள் என்று நம்பியாகுபொருள் கூறுகின்றது. அதாவது பாணன், பாடினி, கூத்தர், இளையர், கண்டோர், பார்ப்பன பாங்கன், சூத்திர பாங்கன், பாகன், பாங்கி, செவிலி, அறிவர், காமக்கிழத்தி, காதல் புதல்வன், விருந்து, ஆற்றாமை என்று 15 வகையான வாயில்களை குறிப்பிடுகின்றது நம்பியாகுபொருள். ஆக தொல்காப்பியம் பார்த்தோமானால் ஊழல் தீர்க்கும் வாயில்கள் என்று 12 கூற நம்பியாகுபொருளானது 15 கூறுகின்றது. சரிங்களாப்பா? இதனோடு தொடர்புடைய வீடியோக்களில் லிங்கை இணைக்கின்றேன்ப்பா. அவற்றையும் இணைத்து படியுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.